हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. சப்தரூப நிரூபணம் என்பது வியாக்கரண கிரந்தம். இதோட முக்கிய லட்சியம் என்ன என்று பார்த்தால், வியாக்கரணத்தை பகவத் விஷயத்தை வச்சுட்டே கத்துக்கிறது. சைத்தன்ய தேவர் இது மாதிரி ஒரு கிரந்தம் பண்ணார்னு சொல்லுவா பொதுவா. அதுக்கப்புறம் சைத்தன்ய தேவருடைய சிஷ்யர் அப்படி ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னு இந்த கிரந்தத்தை அடியனே பார்த்திருக்கேன். வியாக்கரணத்தை பகவன்மயமா பகவத் விஷயமா கொண்டு வரணும் அப்படின்னு. சப்தரூப நிரூபணம் இந்த விஷயத்துல ரொம்ப மேட்ச்லெஸ்ஸான ஒரு கிரந்தம். சரளமாகவும் இருக்கும் சம்ஸ்கிருத வியாக்கரணம், அதே சமயத்துல இது பகவத் விஷயமா இருக்கும். பல ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகங்கள்ல பார்த்தேன்னா பிரயோகம், இந்த பாணினி சூத்திரங்களுடைய பிரயோகங்கள் ஸ்லோகங்கள்ல எப்படி அமைகிறது அப்படிங்கிறதுல எங்கெங்கெல்லாம் ராம விஷயம் வருதோ அதை இப்ப பார்க்க போறோம். சீதாபதே பதாம்போஜம் சேவேஹம் மாருதிர்யதா பத்யுர்லோகத்ரயஸ்யாபி பக்தாபீஷ்டப்ரதஸ்ய சேயே. எங்களுடைய சீதாபதி எப்பேற்பட்டவர் அப்படின்னு, லோகத்ரயநாயகன், எல்லா பக்தாளுக்கும் வாரி வழங்கக்கூடிய, அவரவர்களுடைய விருப்பங்களை வாரி வழங்கக்கூடிய பேர் அருளாளம். அப்பேற்பட்ட சீதாபதியை, சீதாபதியினுடைய திருவடி தாமரையை அடியேன் ஹனுமான் போல் பஜிக்கிறேன். சேவேகம் மாருதிரியதா, ஹனுமான போல எந்த அபேட்சையும் இல்லாதவாறு ராமரே கதி அப்படின்னு பஜிக்கிறேன் அப்படிங்கிற பொருள் இது. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டேன். ஸ்லோகத்தோட பிரகரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, பதி சப்தம். பதி சப்தம் தனியா வரும்பொழுது அது அது ஒரு ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். சீதாபதிஹி அப்படின்னு சேர்ந்து விட்டா அது வேற தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஹரிசப்தம் மாதிரி வந்துடும். அதை காட்டுறதுக்கான ஸ்லோகம் இது. இதை பார்த்தேன்னா ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல பதி சப்தம் ஏகாந்தமா வரும்பொழுது, தனியா வரும்பொழுது பத்யுஹு லோகத்ரயஸ்யாபி அப்படின்னு வருது. அதுவே ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனத்துல அது சீதாபதிஹின்னு வரும்பொழுது சீதாபதேஹே சீதாபத்யுஹுன்னு வரல, பார்த்தேல வராது. எப்போ சீதாங்கிறது அங்க சேர்ந்துருத்தோ சீதா பதேஹே அப்படின்னு ஆயிடும். சீதா பதே பதாம்போஜம். ஏதாவது ஒரு இது மாதிரி வேற ஒரு வாக்கியம் இந்த பதிசப்தத்தோட சேரும் பொழுது அது ஹரிசப்தம் மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஸ்லோகம் அது. அடுத்தது ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கத்துல பிரதானமா எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரியறது ஆகாராந்தம், ஈகாராந்தம். இது ரெண்டு தான். ஆகாராந்த ஸ்திரீலிங்கம், ஈகாராந்த ஸ்திரீலிங்கம். இதுல ஆகாராந்த ஸ்திரீலிங்கத்துக்கு இங்க ஒரு ஸ்லோகம். சீதாம் மைதில கன்யகாம் சுனயனாம் சிம்மாசனே சுஸ்திதாம் ரம்யாம் ஸ்ரீ ரகுநாயகஸ்ய தயிதாம் ராஜதுகூராம் ரமாம் நானாரத்ன விபூஷணாஞ்ச லலிதாம் சானந்த சம்பாஷணாம் வந்தே சந்திர சமான சாருவதனாம் பத்மாஞ்ச பத்மப்ரியாம். இதுக்கு பொதுவா வியாக்கரண சாஸ்திரத்துல டாப் அப்படின்னு பேர். ஸ்திரீலிங்கத்துல ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். இதெல்லாம் இந்த ஸ்லோகம் முழுக்க ஆகாராந்த ஸ்திரீலிங்கமாவே அமைஞ்சிருக்கு. ஆகாராந்த ஸ்திரீலிங்கத்தினுடைய தித்தியா விபக்தியாக டாப்லயே அமைஞ்சிருக்கு. ஸ்லோகமும் டாப்பா இருக்கு. சீதாம் மைதில கன்யகாம். இப்ப ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்றேன். வியாக்கரண பிரகரணம் சொல்லிட்டேன், அர்த்தம் சொல்றேன். மைதில கன்யகாம், மிதிலா ராஜகுமாரியான, சுநயனாம் தாமரை கண்ணியான, சிம்மாசனே சுஸ்திதாம் சிம்மாசனத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய,
ரம்யாம் ராமபத்னியான, ஸ்ரீ ரகுநாயகஸ்ய ராமனை சார்ந்தவளான, ஸ்ரீ ரகுநாயகஸ்ய தயிதாம் ரகுநாதனுடைய தர்மபத்னியான, ராஜத்துகூலாம் ஜொலிக்கின்ற உத்தரியம் அணிந்தவளான, ரமாம் சாட்சாத் மகாலட்சுமியான, நானா ரத்ன விபூஷணாஞ்ச நானா விதமான ரத்ன பூஷணங்கள் தரித்திருக்கக்கூடிய, லலிதாம் லலிதாம்பாளாக இருக்கக்கூடிய, சானந்த சம்பாஷணாம் ஆனந்த சம்பாஷணம் செய்யக்கூடிய, சந்திர சமான சாருவதனாம் உருண்டையான சந்திரன் போன்ற முகாரவிந்தம் உடைய, பத்மாம் பத்மினியாக இருக்கக்கூடிய, பத்மப்ரியாம் தாமரை என்னிடத்துல மிகவும் அன்பு கொண்டவளான, சீதாம் சீதம்மாவை வந்தே ஸ்துதிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன். வதி அபிவாதன ஸ்துத்யோகோ. இதுதான். ஆக இது வந்து டாப்புக்கான உதாரணமா இதெல்லாம் அமைகிறது. அடுத்தது அத ராட்சசராஜோபி கபிராஜேன சயுதः ராஜானம் ராகவம் திருஷ்டுவா சாமரத்வயமக்ரஹீத். ராட்சசராஜனான விபீஷணனும் கபிராஜனான சுக்ரீவனும் ராகவன் ராஜாவாக ஆற சமயத்துல அல்லது ராகவன் ராஜாவாக சிம்மாசனத்துல எழுந்தருள் இருக்கும் பொழுது சாமரங்களை எடுத்து வீச ஆரம்பிச்சார். ராஜாக்கள் தான் அவர் பரிவாரம். அதனாலதான் அவருக்கே ராஜாதிராஜன் பேர். நம்பெருமாள் மாதிரி. நம்பெருமாளுக்கு யார் பரிவாரம் அப்படின்னா மொத்த திவ்யதேச பெருமாள். ஸ்ரீரங்கத்துக்கு போறேன்னா பரிவாரம் அப்படின்னா இப்படியா இருப்பா. நம்பெருமாள் வந்து அப்பேற்பட்டவர். இந்த திவ்ய தேசங்கள்லயே முதல் திவ்ய தேசம் பிரதான திவ்ய தேசம் அப்படின்னு ஆயிட்டதுனால அந்தந்த சன்னதியில அங்கங்க வரதன் சன்னதி உண்டு, யதோக்தகாரி சன்னதி உண்டு. கோவில் அப்படி சுத்தி வந்து என்ன பிராகாரத்தை நெடுவில் நம்பெருமாள் இருப்பார். இவா எல்லாரையும் கட்டி ஆடுறா. அதுவும் உள்ள நாழிகேட்டான் வாசலுக்குள்ள நுழைஞ்சுட்டா உள்ளுக்குள்ள ஸ்ரீனிவாசர் சன்னதி சம்னு பெருமாள் இருப்பார். ஸ்ரீனிவாசர் இவ அத்தனை பேரும் ரங்கநாதனுடைய பரிவார தேவத்தை வாழலாம். அப்படி இருக்கிறவர். அது மாதிரி ராமச்சந்திர பிரபு யார் சாமரம் போடுறா அப்படின்னு ராஜா சுக்ரீவ மகாராஜர். இன்னொரு பக்கம் யாரு அப்படின்னு விபீஷண மகாராஜர். அவ ரெண்டு பேரும் சாமரம் போடுறா. நடுவுல ராஜாதிராஜனா ராமச்சந்திர பிரபு எழுந்தருளி இருக்கிறார். சரி, இங்க பிரகரணம் சொல்றேன். இப்போ ராஜன் சப்தம் இருக்கு இல்லையா, அதோட தித்யா விபக்தி எப்படி வரும்? ராஜானம் அப்படின்னு வரும். அப்படி வர வேண்டி இருக்க என்ன ராஜானம் ராகவம் திருஷ்டாங்கிற இடத்துல ராஜானம்னு வந்திருக்கு. ஆனா இங்க கபிராஜேன அப்படின்னு ராமசப்தம் மாதிரி வருதேனோ. ஏன் அப்படி வருது? இந்தப்பா கபின்னு முன்னாடி வருதோ இல்லையோ, அதனால ராஜா சகி பெஷ்டச்சு அப்படிங்கிற சூத்திரம், பாணனி சூத்திரம். மகாராஜா அப்படின்னு வருமா? வரும். ஹிந்தியில வரும், மராட்டியில வரும். மனை உத்தவ சித்கன மகாராஜா. சம்ஸ்கிருதத்துல வராது. சம்ஸ்கிருதத்துல மகாராஜா ராமசப்தம் மாதிரி மகாராஜா அப்படின்னு தான் வரும். மகாராஜா அப்படின்னு வராது. அதுவே ராஜன் சப்தம் தனியா வந்தது அப்படின்னா அது ராஜா ராஜானோ ராஜானஹா அப்படிங்கிற மாதிரி வரும். அதுதான் இங்க விஷயம். ராஜமிக திக்விஜய ராமமகமீடே ஸ்தோத்திரம் இருக்கா? ராஜமிக திக்விஜய ராமமகமீடே. அதனால ராஜன் சப்தம் தனியா தான் வருது. அங்க போய் ராஜம் அப்படின்னு வரதே, அது எப்படி வரும்? சபாஷ். ராட் ராட்னு வரும்பொழுது தித்யா விபக்தி ராஜம் அப்படின்னு வந்துடும். இது வந்து இன்னைக்கு ஆஸ்ருத் அதை சொன்னாருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, ரொம்ப காலம் முன்னாடி நடந்த ஒரு கதை உண்டு. ஸ்ரீ அண்ணாவனுடைய சிஷ்யர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீகாந்த் அண்ணா அப்படின்னு. அவர் வந்து இப்போ ஆஸ்ருத் வயசுல இருக்கும் பொழுது அந்த நாள்ல இதே விஷயம் இந்த ஸ்தோத்திரம் எங்கேயோ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வித்வான் கேட்டுவிட்டார், ராஜம்னே வராதேயா தித்யா விபக்தி அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னார், குட்டி பையன் அந்த வயசுல சொன்னார்,
என்னன்னா ராஜன்னு சப்தமே இல்லையே அது. அப்படி கண்டுபிடிக்க தெரியணும். என்ன சம்ஸ்கிருதம் படிக்கிறதுனா அதுதான். என்ன அப்படி கண்டுபிடிக்க தெரியணும். அது ராஜன்னு சப்தமே இல்லை, அது சப்தமே வேற அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். ராஜமிக திக்விஜய ராமமிக வீடே அப்படிங்கிறது ஒரு பக்கம். இங்க எடுத்துட்டேன் அப்படின்னா ராஜானம் அப்படிங்கிறது ஒண்ணு. ராட்சச ராஜோபி அப்படின்னா ராட்சச ராஜோபி அப்படிங்கிற இடத்துல ராட்சசங்கிறது சேர்ந்து விட்டதுனால ராஜஹா ராட்சச ராஜஹா அப்படின்னு ஆயிடுச்சு. அதுதான் இங்க விஷயம். இதமஸ்து சன்னிகிருஷ்டம் சமீபதரவர்த்தி சைததோ ரூபம் அதசஸ்து விப்ரகிருஷ்டம் ததிதி பரோட்சே விஜானியாத். இதம் அதசு ஏதத்து தத். இதம் சப்தம் அப்படிங்கிறது ரொம்ப கிட்டக்க இருக்கிறதா இருந்தா இதம் அப்படின்னு வரும். தமிழ்ல வருது இல்லையா இது, சம்ஸ்கிருதத்துல இதம் அப்படின்னு வருதுதான் தமிழ்ல இது. சம்ஸ்கிருதத்துல ஈ அப்படின்னு வருதுதான் தெலுங்குல ஈ. சம்ஸ்கிருதத்துல ஈ வருமான வரும், வேத பாஷையில வரும். சாந்தசத்துல ஈ அப்படின்னா இது. அப்போ எந்த அளவுக்கு வேதம் ரூடமா ஆந்திர தேசத்துல இருந்திருந்தா அது வந்திருக்கும், அங்க ஆந்திரால தெலுங்குல இருந்திருக்கும் நினைச்சு பாக்குறேன். அது ஈ அப்படிங்கிறது ஏன்னா லௌகிக சம்ஸ்கிருதத்துல இல்லாத வாக்கியம் ஈங்கிறது. திடீர்னு அது ஞாபகம் வந்ததை சொன்னேன். இதம் அப்படிங்கிறது ரொம்ப கிட்டக்க இருக்கிறத பத்தி. ஏத்தது அப்படிங்கிறதும் கொஞ்சம் கிட்டக்க இருக்கிறது தான். சமீபதரவர்த்தி சைததோ ரூபம். அதசு அப்படிங்கிறது என்ன ஆயிடுறது அப்படின்னு அங்க உட்காந்துருக்கிறவளை பத்தி, தூரக்க இருக்கிறவளை பத்தி. பரோட்சே தத்து அப்படிங்கிறது பரோட்சத்துல இருக்கிறவாள், நம்ம கண்ணுக்கே தெரியாம எங்கேயோ இருக்கிறவாளை பத்தி தத்து அப்படிங்கிறதுலாம் இதம் தத்து ஏத்தத்துங்கிறதுக்கெல்லாம் இங்க டெஃபினேஷன் வரும். அதுல இப்போ அது உதாரணம் கொடுக்கணும்னா இமௌ தாசரதி சாட்சாத், இவர்கள் தசரத ராஜகுமாரர்கள். இமே ஜனக கன்யகே, இவர்கள் ஜனகபுத்திரிகள். இதம் வைவாகிகம் சர்வம் அனயோரேவ சாத்தியதேயே. இந்த விவாகம் இந்த வைவாகிக கர்மா. இதம் வைவாகிகம் அப்படி அது. அதனால விவாகம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, வைவாகிக கர்மான் தான் அர்த்தம் முடியும். விவாகம்னு அர்த்தம் பண்ணி வச்சுக்கோங்க, சம்ஸ்கிருத விவாகா தான், அப்புறம் அயம் விவாகான்னு வந்துடும் அது. அதனால இதம் வைவாகிக கர்மா. இவா 2 பேருக்காக, இவா 4 பேரா இப்போ அனையோரேவ, இவா 2 பேருக்காக தான் இது சாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தேன்னா கிட்டக்க இருக்கிறவாளுக்கு. அதுவே கிட்டக்க இருக்கிறவா யார் கிட்டக்க இருக்கா அப்படின்னு ராமர் சீதை லட்சுமணர் உண்மையில இவா 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 இவா. அப்புறம் அது பக்கத்துல அங்க அப்படிங்கும் பொழுது அமீ குமாராக சானந்தம் அமூஹு மைதில கன்யகாக உதூஹ்ய பந்துபி சேவியம் சதசம்சோபயந்த்யதஹ. அந்த குமாரர்கள் ஆனந்தத்தோட அந்த மைதில கன்யகைகளை விவாகம் பண்ணிக்கொண்டு பந்துக்களால அலங்கரிக்கப்பட்ட அந்த சபையை மேலும் அலங்கரிக்கிறார்கள் அப்படின்னு. இதெல்லாம் அயம் ஏஷகா ஏதது இதம் என்ன அசௌ எல்லாத்துக்கும் உதாரணம் இந்த ஸ்லோகங்கள்லாம் அழகா அமைஞ்சிருக்கு. அடுத்தது லிட்டு பிரயோகத்துல ஒரு ஸ்லோகம் வருது. இந்த ஸ்லோகத்துல வர எல்லாமே லிட்டு. லிட்டுன்னா பாஸ்ட் டென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்ட் டென்ஸ்லயே ஒரு விதம் லிட்டுங்கிறது. பாஸ்ட் டென்ஸ்லயே சில விதங்கள்லாம் இருக்கு. அதுல ரொம்ப காலம் முன்னாடி நடந்தது அப்படிங்கும் பொழுது லிட்டு பிரயோகம். ராமோ நாம பபூவ தாத்த வச்சனேன அயம் ஜகாம அட்டவீம். எத்தனை லிட்டு வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எண்ணி. ராமோ நாம பபூவ தாத்த வச்சனேனாயம் ஜகாம அட்டவீம் பத்னீம் தஸ்ய ஜஹார ராட்சசபதிர் தீனம் ருரோத பிரபுஹு சேதும் சிந்து ஜலே சகார ச ரணே சத்ரும் ஜகான ஸ்வயம் பிராப்தம் புஷ்பகமாருரோஹ ச புரம் கத்வா ஜஹர்ஷஸ்ரியா. எவ்வளோப்பா கேட்டா நானே என்ன கேட்டுட்டேன். பபூவ ஜகாம ஜஹார ருரோத சகார ஜகான ஆருரோஹ
அப்புறம் ஜஹர்ஷ. 8 கரெக்டா 8. ஆமா. ராமர் என்று ஒருவர் இருந்தார். தாத்த வச்சனேன அயம் ஜகாம அட்டவீம், பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் காட்டிற்கு சென்றார். அவருடைய பத்னியை ராவணன் அபகரித்தான். பிரபு ரொம்ப தைரியமாக அழுதார். ஆஹா, சேத்தும் சிந்து ஜலே சகாரச்ச. ஆனா என்ன பண்ணார், அழுதுட்டே இல்ல, சமுத்திர ஜலத்தை சேத்துவை ஏற்படுத்தினார். சத்ருவை யுத்தத்துல வென்றார். புஷ்பகாரூட ராமனாக அப்படி ஜம்னு புஷ்பகத்துல ஏறினார். ஏறி அங்கேருந்து கிளம்பி சீதாதேவியோட கூட அயோத்தியாவுக்கு திரும்பி வந்தார். அரே கியா பாத்து, ஒரே ஸ்லோகத்துல ராமாயணம். நல்லா இருக்கு ஸ்லோகம், ரொம்ப அழகா இருக்கு. வேற ஏதோ ஸ்லோகம் சொல்லுவா பிரசித்தமா, ராமாயணம் முழுக்க ஒரே ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பா பாவம். என்ன ஸ்லோகம் பாது? ஆதோ ராம தபோவன வனா தப்போ வனாதிகமனம். அங்க என்னதுக்கு ஆதி வந்து தெரியல, தப்போவனத்துக்கு தான் போறாரு. தப்போவனாதிகமனம்னு தப்போவனானுகமனம் அப்படின்னு சொல்லுவா. அனுகமனமும் பண்ணல அவர், அங்க ஆதியும் வரல. தப்போவனாதிகமனம். அப்புறம் ஹத்வா மிருகம் காஞ்சனம். ஹத்வான்னா ஆமா, கொன்று விட்டு காட்டுக்கு போனாரா. பிரத்யம் என்ன மாரீச்சமான கொன்றுட்டு காட்டுக்கு போனாரா, என்ன அர்த்தம்? அதாவது மாதியில் ராமருடைய தப்போவனம் முதலியவைகளுக்கு போனது. அப்புறம் மாயா மிருகத்தை கொன்றுவிட்டு, அப்புறம் என்ன வாலேர் நிகிரகணமா? இல்ல வாலேர் நிகிரகணமா என்ன? வாலினகா நிகிரகணம்னு வரணும். ஸ்லோகத்துல வாலேர் நிகிரகணம்னு வருது. சமுத்திர தரணம், வாலேர் நிகிரகணம், வாலியினுடைய நிகிரகணம். அப்புறம் சமுத்திர தரணம், சமுத்திர தாண்டர். இல்ல வாலேர் நிகிரகணம், அப்புறம் அதுக்கு நடுவில் ஏதோ ஒண்ணு வரணும். வாலேர் நிகிரகணம் மறந்து போயிடுது. சமுத்திர தரணம் இல்ல சுக்ரீவ சம்பாஷணம். அப்புறம் தெரியுது, அப்புறம் வரும் சமுத்திர தரணம். அப்புறம் தானே சுக்ரீவ சம்பாஷணம் தான் முதல்ல. ஆதோ ராம தபோவனாதிகமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேஹி ஹரணம் ஜட்டாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலேர் நிகிரகணம் சமுத்திர தரணம். சமுத்திர தரணம் கசிய, அதாவது இது வரைக்கும் வந்ததெல்லாம் ராமரோடது. சுக்ரீவ சம்பாஷணம், அதுதான் இப்ப சொன்னேன். இப்பதான் சொன்னேன். வாலேர் நிகிரகணமா என்னப்பா இருக்குதுல? வாலேர் நிகிரகணம், சமுத்திர தரணம். சமுத்திர தரணம் பண்றது ஹனுமார். என்ன வாலினோ நிகிரகணம்ங்கிறது ராமர். சமுத்திர தரணம் லங்காபுரி ராவணம். அப்புறம் பశ్చాத் ராவண கும்பகர்ண நிதனம். இந்த ஸ்லோகத்துல வாலேர் நிகிரகணம்ங்கிற ஒரு தப்பு. தபோவனாதிகமனம், இந்த ஆதி ஒண்ணு. ஹத்வா மிருகம் காஞ்சனம், ஹத்வான்னு ஒண்ணு மொட்டையா நிக்கிறதுங்க துவாப்பிரத்தியம். எதுக்கு அந்த துவாப்பிரத்தியம் வந்தது அங்க? அதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல, எனக்கு தெரியல, அவ்வளவுதான். ஸ்லோகத்தை எப்படியாவது வியாக்கரண வித்வான்கள் வந்து ரைட்டா ஆக்கலாம், சிரமப்பட்டு. என்ன ஒரு சாதுவா ஆக்க முடியும், ஸ்லோகத்தை முடியாதுங்கிறது இல்லை. அவ்வளவு வித்வத்து எனக்கு கிடையாது. எனக்கு இப்படி பார்க்கும்பொழுது பிரதீதி பார்க்கும்பொழுது 3 கிராமர் மிஸ்டேக் இருக்கு இந்த ஸ்லோகத்துல அப்படிங்கிற மாதிரி படுறது. பிரசித்தமான ஸ்லோகம் தான், ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். ராமாயண ஏகஸ்லோகி ராமாயணம் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து நிறைய இருக்கு. பாகவதத்துல ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, குருவர்த்தே திக்தராஜ்யா வியச்சரத் அனுவனம். இதுவும் ஏக ஸ்லோகம் தான். ராமாயணத்தை ஒரே ஸ்லோகத்துல காட்டுறாங்க. ரொம்ப அருமையான ஸ்லோகம் அது. பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்பிரசாட்சமாபியாம் ருஜித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாபியாம். அது மாதிரி இங்க சப்தரூப நிரூபணத்துல ஒரு ஏகஸ்லோகி ராமாயணம். ராமோ நாம பபூவ தாத்த வச்சனேனாயம். கிருஷ்ணகர்ணாமிரதத்துல ஒரு ஏகஸ்லோகி ராமாயணம் வரும். ராமோ நாம பபூவ ஹும் கதபலா சீதேதி ஹும் அப்படின்னு ஒரு ஏகஸ்லோகி ராமாயணம். ராமர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ததபலா சீதேதி, அந்த ராமருடைய தர்மபத்திரிக்கு சீதான்னு பேர்.
அந்த ராமர் இந்த சீதையோட காட்டுக்கு போனார். இது என்ன ஸ்லோகம்? அது யசோத ராமாயணம் சொல்றா, கிருஷ்ணன் கேட்கறான், குழந்தை கிருஷ்ணன் கேட்கறான். பெட் டைம் ஸ்டோரிஸ். தாச்சுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை கண்ணன் கேட்கறான், சொல்லுமா அடுத்த நாளைக்கு வேற கதை ஆரம்பிக்கிறான். அதே கதை நேற்றுக்கு சொன்னேன், அதே கதை சொல்லுமா. தினம் ராமாயணம் கேட்டு தூங்குவான். ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுத்து, காட்டுக்கு போனாளா, கதை சொல்றா யசோதம்மா. காட்டுல என்ன ஆச்சு தெரியுமா, காட்டுல மான் பிடிச்சுதான்னு கேட்டாளா. ராமர் இந்த மானோட போயிட்டாரா. இந்த மான் சாதாரண மான் இல்ல, அது ஒரு ராட்சசன். யாருமே இல்லை, லக்ஷ்மணனும் கிளம்பி போயிட்டானா. அதுக்கப்புறம் ராவணன் வந்தானா, சீதையை தூக்கினானா அப்படின்ன உடனே சௌமித்ரே தனுரிதி திடீர்னு அந்த குழந்தை எழுந்துட்டுதான் அப்படியே பிக்சரே மாறிடுதான். கண்ணு செவந்து போய் கையை அப்படி தூக்கிண்டு லக்ஷ்மணா வில்லை எடு அப்படின்னு கத்தித்தான். யசோதை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டான் இந்த காட்சியை பார்த்து. அப்படின்னு கிருஷ்ண கர்ணாமிரதத்துல ஒரு ஸ்லோகம் வருது. லிட்டு பிரயோகம் பின்னாடி பார்க்க. அடுத்தது சமவ பிரவிபியஸ்தா அப்படிங்கிற சூத்திரம். ஷ்டாகதி நிவர்த்தம். அதுல முன்னாடி பிரங்கிற உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா அது ஆத்மநேபதமாயிடும் அப்படிங்கிறது. அதுக்கு உதாரணம் காட்டும் பொழுது வானராக ராட்சசா செய்வ தஸ்துரு விரக துக்கிதாக ததா புஷ்பகமா ருஹ்ய பிரதஸ்தே ரகுநந்தனஹா. புரியுறது இல்லையா? வானராலும் ராட்சசாலும் விரகத்துல இருக்கா. எப்போ ராமர் புஷ்பக விமானத்துல ஏறிண்டு கிளம்பினார், அப்பொழுது பிரதஸ்தேன கிளம்பினான்னு அர்த்தம். அந்த இடத்துல பார்த்தேன்னா பிரதஸ்தே பிர சேர்ந்துருக்கு. அதுக்கான உதாரணம் அது. மேல மது பிரத்யம் அப்படின்னு ஒரு பிரத்யம். மான் மான் மான்லாம் வருது இல்லையா, பக்தி மான், ஹனுமான், அந்த மான். அதெல்லாம் மது பிரத்யம்னு பேரு. அது புல்லிங்கத்துல எப்படி வரும், ஸ்திரீலிங்கத்துல எப்படி வரும், நபும்சகலிங்கத்துல எப்படி வரும். ஸ்ரீமத் சிம்மாசனம் பிராப ஸ்ரீமத்யா சீதையா சக ஸ்ரீமான் தாசரதி தத்ர மாருதிர் பக்திமான் பபோ அப்படின்னு. ஸ்ரீமதியான சீதாதேவியோட கூட ஸ்ரீமத் சிம்மாசனத்துல ஸ்ரீமானான தாசரதி எழுந்தருளி இருக்கும் பொழுது மாருதி பக்திமானாக பாத சேவை செய்தார். அது மது பிரத்யம். மதுஸ்தானே மது பிரத்யா. மதுப்பே தான் எப்ப பார்த்தாலும் மான் மான்னே இருக்கும்னு நினைக்காதேங்கோ. சில சமயத்துல என்ன ஆயிடும்னா அகாராந்தம் ஆகாராந்தம் வர இடத்துலலாம் அது வான் ஆயிடும். மான்ங்கிறது என்ன ஆயிடும்? ஆமா, மான் வான் ஆயிடும். அதுக்கு என்ன பேரு? வத்து பிரத்யா. வத்து பிரத்யா. வீரியவான் விருத்ரஹே வாயம் பிரபாவான் பாஸ்கரோ யதா தர்மவான் மனுவத் ராமஹ க்ஷமாவான் பிருத்திவி யதா. என்ன மான் எல்லாம் இங்கெல்லாம் வானா எடுத்து என்ன அகாராந்த ஆகாராந்த விஷயமா இருக்கிறதுனால வீரியவான். என்ன இந்திரனை போல வீரியவான் ராமர், சூரியனை போல தேஜஸ் உடையவர் ராமர், மனுவை போல தர்மாத்மா தர்மவான் ராமர், பூமியை போல க்ஷமாவான் ராமர் அப்படிங்கிற இங்கெல்லாம் வத்து பிரத்யமா ஆயிடுறது இது என்று அடுத்த விஷயம். அதே வத்து பிரத்யம் கண்டினியூ ஆறுது. சீதாம் கர்ப்பவதீம், அது ஸ்ரீலிங்கத்துக்கு. சீதாம் கர்ப்பவதீம் ஞாத்வா குணவான் ரகுபுங்கவஹா ரசவத் பலமாதாய பிரததௌ பிரேமபூர்வகம். சீதாதேவி கர்ப்பவதியாக இருக்கா. வத்து பிரத்யம் ஸ்ரீலிங்கத்துல வதீன்னு ஆயிடும். பகவான் பகவதி. என்ன பகவான்ங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமம், பகவதிங்கிறது அம்பாளோட திருநாமம். ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறது, பிராத்தா அண்ணா தங்கையா இருக்கிறதுனால
சீதாம் கர்ப்பவதீம் ஞாத்வா குணவான் ரகுபுங்கவஹ, குணவானான ரகுபுங்கவன் சீதாதேவி கர்ப்பவதியா இருக்கிறத தெரிஞ்சுண்டு ரசவது பலமாதாய, ரசம் கொண்ட பழத்தை கொண்டு வந்து பிரததோ பிரேமபூர்வகம், பிரேமையோட ராமர் சீதைக்கு கொடுத்தார், பழத்தை கொடுத்தார். அடுத்தது சத்ரு பிரத்யம். சம்ஸ்கிருதத்துல பிரசன்ட் கண்டினியூஸா வருது பார்த்தேடா, என்ன அதெல்லாம் கச்சன்னு திஷ்டன்னு குர்வன்னு மூர்தனி பிதுர்வச்சஹா. ரகுபதி எத்தனை எத்தனை சத்ரு பிரத்யம் வருதுன்னு எண்ணுங்க பார்க்கலாம். குர்வன்னு மூர்தனி பிதுர்வச்சஹா ரகுபதி கச்சன்னு வனம் சீதையா சானந்தம் பதி சஞ்சரன்னு முனிஜனானு பஷ்யன்னு நமன்னு சாதரம் ஸ்ருண்வன்னு தத்வச்சனம் நிசாசரகணான் உன்மூலயன்னு ராவணம் கோதண்டேன விநாசயன்னு புனரபி பிராப்னோதி அயோத்தியாபுரீம். எட்டாப்பா எல்லாத்தையும் கரெக்டா எட்டா வரும். உங்களுக்கு என்னது? இதுவும் ராமாயணம். ஒவ்வொன்றுத்துக்கும் ராமாயணம் இருக்கு போட்டுருக்கு. சத்ரு பிரத்ய ராமாயணம். முன்னாடி இந்த ராமாயணம் ஆமா திட்டு ராமாயணம். அப்புறம் இது வந்து சத்ரு பிரத்ய ராமாயணம். ரொம்ப விசேஷமா இருக்கு. குருவன்னு மூர்த்தனி பித்ருவச்சஹா, அப்பாவுடைய வாக்கியத்தை சிரசு மேல வகிச்சு கச்சன்னு வனம் சீதையா, சீதையோட கூட காட்டுக்கு சென்று ஆமா சானந்தம் பதி சஞ்சரன்னு ஆனந்தமாய் வழியில் சஞ்சரித்துக் கொண்டே முனிஜனானு பஷ்யன்னு மகர்ஷிகளை தரிசனம் செய்து நமன்னு சாதரம் பக்தியோடு நமஸ்கரித்து தத்வச்சனம் ஸ்ருண்வன்னு ரிஷிகளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி நிசாசரகனானு உன்மூலயன்னு ராவணனை தலையாக கொண்ட ராட்சச கணங்களை அழித்து நிசாசரகனானு உன்மூலயன்னு நிசாசர கணங்களை அழித்து ராவணன் கோதண்டேன விநாசயன்னு கோதண்டத்தினால ராவணனை அடித்து புனரபி அயோத்தியாபுரீம் பிராப்னோதி, மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்பி வந்தார் ராமர். இது சத்ரு பிரத்ய ராமாயணம். ஸ்மரிஷ்யன்னு சபதம் பூர்வியம் வதிஷ்யன்னு ராவணம் ரணே கரிஷ்யன்னு வனசஞ்சாரம் சித்ரகூட்டாத் பிரயாஸ்யதி. ஸ்மரிஷ்யன்னு சபதம் பூர்வியம், முன்பு செய்த சபதத்தை ஸ்மரித்துக் கொண்டு வதிஷ்யன்னு ராவணம் ரணேகே, ராவணனை வதைக்கும்படியாக சங்கல்பித்து கரிஷ்யன்னு வனசஞ்சாரம் செய்து கொண்டு சித்திரகூடத்திலிருந்து ராமர் கிளம்ப போறார். சித்திரகூடத்திலிருந்து ராமர் கிளம்புறதுக்கு முன்னாடி ராவணநாதம் பண்ணுவேன்னு எங்க சங்கல்பிச்சார், எங்க சபதம் பண்ணார்? அது மாதிரிலாம் இருக்குங்க. ராவணநாதம் பண்ணுவேன்னு எங்கப்பா சபதம் பண்ணியிருக்கார்? கரெக்ட், அதுதான், அதேதான். தேவாள்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது ராவண வதம் பண்ணுவேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் விஷயம், அதுதான் விஷயம். அதை வந்து ஸ்மரித்து கொண்டு அப்படிங்கிறது. அடுத்தது இதுக்கு அடுத்தது இனிப்பிரத்யம் அப்படிங்கிற பிரத்யம். இனிப்பிரத்யா அது நமக்கெல்லாம் ரொம்ப பிரசித்தமா தெரிஞ்சது. என்னது? கரீவ கமனே ராமஹா கேசரீவ பராக்கிரமே பக்தாபிமானி மாம் பாது ஞானினாம் ஹிருதயங்கமஹா. 4 கரி கரிணவ் கரிணஹா, இதுதான் இனி பிரத்யம். ராமர் கஜகதியில இருப்பார், பராக்கிரமத்திலேயோ சிம்மம் போல இருப்பார், பக்தாபிமானியாக இருப்பார், ஞானிகளுக்கு ஹிருதயங்கமமா இருப்பார். அப்பேற்பட்ட ராமர் நம்மை காப்பாற்றட்டம். இதுல இந்த இனி பிரத்யம் முழுக்க வந்துடுறது. கரி, கேசரி, பக்தாபிமானி, ஞானி. இதுக்கு அடுத்தது யங் பிரத்யம். அதுல வந்து திக்தம் வரும். போ பூயதே ச பகவான் புண்ணியலோகோ ரகுத்தமஹ பூயோ பூய கீர்த்தியமானைஹி குணைர் லோகே மஹர்ஷிபிஹி. போ பூயதே தேதீப்யதே ஜேஜீயதே நரீ நிருத்யதே இத்தியாதயா. ரொம்ப விசேஷமா இருக்காருங்கிறது போபூயத்தை, ரொம்ப அதிசயன பவதி அப்படிங்கிற அர்த்தம்.
புண்ணியஸ்லோகனான ராமச்சந்திர பிரபு போபூயதே ச பகவான் புண்ணியஸ்லோகோ ரகுத்தமஹ. புண்ணியஸ்லோகனான ரகுத்தமன் சாதுக்களால மேலும் மேலும் புகழப்பட்டவராக ரொம்ப அதிசயித்தவராக இருக்கிறார். அடுத்தது கெச் பிரத்யம். ஜகத்பிதாபி சாத்மானம் புத்ரீயதி ஜனார்தனஹா. ஜகத்பிதாவா தான் இருந்த பொழுதிலும் கூட பிள்ளையாக ஆகணும்னு விரும்பினார். புத்திரம் ஆத்மனஹா இச்சதி இது புத்ரீயதி. இன்னொன்னு பிள்ளைய போல ஆனார் அப்படிங்கிறதும் புத்திர 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 இவ ஆச்சரதி. அதுதான் புத்திரம் ஆத்மனஹா இச்சதி. ராஜ்யோ தசரதஸ்யாஸ்ய புத்திரகாமேஷ்டிதோஷிதா. தசரதனுடைய பிள்ளையாக ஆகணும்னு நினைச்சார் ஜெகத்பிதாவாக பகவான் இருந்த பொழுதிலும். இதுக்கு அடுத்தது சமாசம். இதுல தத்புருஷ சமாசத்துக்கு போலாம். வைகுண்ட பூர்வதேவஹா கலசஜலநிதௌ சேஷதல்பாஸ்ரிதோ பூத் வீர்யேண அபியர்த்திதத்வாத் ஜகதி கருணயாப்யேத்ய தர்மாவதாரம். இக்ஷாகோர் வம்சஜாதோ ஜெயதி நரவரோ பக்தபிருந்த பிரசன்னஹ சாகேதம் சாது குருவன் சகல ஜனஹிதம் சாஜடோ நாதுரஸ்சே. அர்த்தத்தை முதல்ல சொல்லிட்டுமா? வைகுண்டா விஸ்தாரமான அகுண்டிதமான ஸ்வரூபத்தை உடையவர் அல்லது வைகுண்ட லோகத்தில் இருப்பவர். வைகுண்டா பூர்வதேவஹா ஆதிதேவன். அப்புறம் என்னென்ன கலச ஜலநிதௌ திருப்பார்கடல்ல சேஷதல்பாஷிதா அபூது. அந்த ஆதிசேஷன் மேல சயனித்தார். கீர்வாணாபியர்த்திதத்வாது. அப்புறம் தேவாள்லாம் அங்க பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டா. அதனால ஜகதி கருணையா அபியேத்திய கருணையோட கூட ஜகத்துக்கு தர்மாவதாரம் செய்தார். என்ன வார்த்தை பாருங்க, தர்மாவதாரம் செய்தார். இக்ஷாகோஹோ வம்சஜாதா. இக்ஷாகு வம்சத்துல வந்தார். பக்த பிருந்த பிரசன்னா, பக்த பிருந்தாட்ட பிரசன்னமா நரவரணாக ஜெகதி விளங்குகிறார். சாகேதே சகல ஜனஹிதம் சாது குருவன்னு அயோத்தியாவில் எழுந்தருளி சகல ஜனங்களுக்கும் ஹிதத்தை நன்கு செய்கிறார். அஜடஹா சின்மயமானவர், துக்கம் கேதம் இல்லாதவர், அநாதுரஸ்சே. இதுதான் ஸ்லோகார்த்தம் சொல்லிட்டேன், பிரகரணம் சொல்றேன். இப்போ இந்த தத்புருஷ சமாசத்திலேயே ஒவ்வொரு விபக்தியும் இருக்கு. பிரதமா தத்புருஷ சமாசா. பிரதமா தத்புருஷம் என்னென்ன? முதல்ல பூர்வ தேவகான்னு வருது இல்லையா? தேவானாம் பூர்வஹா பூர்வதேவஹா. த்விதீயா தத்புருஷ சமாசம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா சேஷதல்பம் ஸ்ருதா, சேஷதல்பஸ்ருதா. திருத்தீயா தத்புருஷ சமாசங்கிறது இங்க என்னென்ன? கீர்வாணைஹி அபியர்த்திதா, கீர்வாணாபியர்த்திதா. பஞ்சமி தத்புருஷ சமாசங்கிறது வம்சாது ஜாதா, வம்சஜாதா. ஷஷ்டி தத்புருஷ சமாசங்கிறது நராணாம் வரஹா, நரவரஹா. சப்தமி தத்புருஷ சமாசங்கிறது பக்த பிருந்தே பிரசன்னஹா, பக்த பிருந்த பிரசன்னஹா. நங் சமாசம் அப்படிங்கிறது ந ஜடஹா அஜடஹா, ந ஆதுரஹா அநாதுரஹா. இதெல்லாம் பொதுவா தத்புருஷ சமாசத்துக்கான உதாரணங்களா அமைகிறது. அடுத்தது திகு சமாசம். திகு சமாசத்துக்கு இங்க உதாரணமா ஸ்லோகம். ததः பஞ்சவடீம் கத்வா ன்யவசத் சீதயா சஹ யஸ்ய கீர்த்திர் மகாபுண்யா த்ரிலோக்யாம் அபி விஸ்ருதா. பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரஹ பஞ்சவட்டி. இதுதான் திகு சமாசத்துக்கு உதாரணம். த்ரயாணாம் லோகானாம் சமாஹாரஹ த்ரிலோகி. இதெல்லாம் திகு சமாசம் என்று பெயர். அடுத்தது அதிபுஷ்பகம். அவ்யயேவசீதம் நிஷ்பாபம் நிர்நிமீலனம். அதிபுஷ்பகமாசீனம் உபசீதம் ரகூத்தமம் ததுர்சுரு வானரா சர்வே நிஷ்பாபம் நிர்நிமீலனம். புஷ்பகத்துக்கு மேல சீதாதேவியோட கூட எழுந்தருள் இருக்கக்கூடிய ரகுத்தமனை, நிஷ்பாபனான ராமச்சந்திர பிரபுவை
எல்லா வானராலும் கண்கொட்டாம பார்த்தார்கள். புஷ்பகே அதிபுஷ்பகம் சீதாயா சமீபே உபசீதம் பாபானாம் அபாவகா நிஷ்பாபம் நிமீலனஸ்ய அபாவகா நிர்நிமீலனம். அடுத்தது துவா பிரத்யம். துவா பிரத்யத்துக்கு போஜசம்பூல ஒரு ஸ்லோகம் உண்டு. இந்திரஜித்தினுடைய அருமை பெருமையெல்லாம் சொல்ற ஸ்லோகம். கிருத்வா மூர்தனி சாசனம் பிதுரதோ கத்வாரணம் ராவணிஹி குத்வா தத்ர மகாபுஜஹ குதவகம் திருத்வா மகாஸ்திராணி சே ஸ்தித்வா அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க இந்த துவா பிரத்யத்தை வச்சுட்டு இங்க சுந்தரகாண்டம், துவா பிரத்யேய சுந்தரகாண்டம். கிருத்வா மூர்தனி சாசனம் ரகுபதேஹே கத்வா ச லங்காபுரீம் திருஷ்ட்வா தத்ர விதேஹ ராஜதனயாம் உக்த்வா கராரே கதாம் தத்வா ச அங்குலிபூஷணம் சவினயம் தக்த்வா ச லங்காபுரீம் அத்வா ராட்சசபுங்கவான் பிரதியயௌ ஸ்ரீராகவம் மாருதிஹி உடாலா ஜாவுளி லங்கா ஆளா பாபா மாருதி. ஒரே லைன்ல சுந்தரகாண்டம் ஆயிடுச்சு. உடாலா தாவினார், லங்கா ஜாவுளி லங்கைக்கு போனார், ஆளா வந்தார் பாபா மாருதி. கிருத்வா மூர்தனி சாசனம் ரகுபதியினுடைய சாசனத்தை சிரம் மேற்கொண்டு லங்காபுரியும் கத்வா லங்கைக்கு சென்று திருஷ்டுவா தத்ர விதேகராஜதனயாம் சீதம்மாவை அங்கு தரிசனம் செய்து உக்த்வா கராரே கதாம் ரகுவீரனுடைய கதையை சொல்லி தத்வாச்ச அங்குலி பூஷணம் கணையாழியை சீதாதேவிக்கு சமர்ப்பித்து சவினயம் வினயத்தோடு கூட சமர்ப்பிச்சு தத்வாச்ச லங்காம் லங்காபுரியும் லங்கையினுடைய கோட்டைகளை எரித்து விட்டு ஹத்வா ராட்சச புங்கவான் ராட்சசர்களை வதைத்து விட்டு பிரதியையோ ஸ்ரீ ராகவம் மாருதி பிரதியையோ ராமரிடத்திலேயே மறுபடியும் திரும்பி ஹனுமான் வந்தார் என்கின்ற துவா பிரத்யேய சுந்தரகாண்டத்தோட இப்பொழுது இதை பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். சப்தரூப நிரூபணம் ஹனுமானோட முடிக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அது மாதிரி இப்போ இங்க அழகா சுந்தரகாண்ட ஸ்லோகம் இது. சுந்தரகாண்டம் முழுக்க ஒரே ஸ்லோகத்துல சார்தூல விக்ரீடிதத்துல கொண்டு வந்துட்டா. அதுல இது மாதிரியா ராம விஷயமான ஸ்மரண வியாக்கரண சாஸ்திரமா இருக்கட்டும், சாகித்யமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உள்ள ராம குணானுபவத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்ரீ அண்ணாவனுடைய கிரந்தங்கள்ல அடுத்தது நாம் அனுபவிக்க வேண்டியது ஸ்ரீ ராகவ சதகம். ஸ்ரீ ராகவ சதகத்தை இன்னும் சில நாட்கள்ல ஆரம்பிப்போம். இப்போ கொஞ்ச நாளைக்கு விராமம், அதன் பிறகு நாம் அனுபவிப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம்.